الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومما رزقناهم ينفقون. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد نور القلب وقرة العين وقوة الصدر وعلى آله وصحبه وبارك وسلم عليه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் அகில தூதர் அருமைநாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா சுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அக்யாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, இன்னும் சில தினங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில் வருகை தந்த புனிதமான மாதமான ரபியுல் அவ்வல் மாதம் துவங்குகிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மகிழ்ச்சி ததும்ப பெருமானாருடைய அன்பில் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் நம்மை நோக்கி எதிர்கொண்டு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து பெருமானார் செய்த தியாகங்களை, சேவைகளை, உலகத்தில் ஆற்றிய பணிகளை பற்றி பேசினால் நம் வாழ்நாள் முழுவதும் போதாத அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் புகழை அல்லாஹ் மிகச்சிறந்த புகழாக அல்லாஹ்வே குர்ஆனில் பல்வேறு இடங்களில் புகழ்ந்திருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் நபிகளார் எப்படி இந்த சமுதாயத்தை கட்டமைத்தார்கள், சஹாபா பெருமக்களை எவ்வாறு பெருமானார் மாற்றினார்கள் என்ற ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் நாம் பார்க்கவிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னால் அரபு நாட்டுடைய பல்வேறு தரப்பட்ட செய்திகளை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவார்கள். ஒரு முரட்டுத்தனமான, மூர்க்கத்தனமான, சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் வெட்டு குத்து என்று இறங்கக்கூடிய ஒரு கொடூரமான மக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். மழை பெய்யவில்லை என்பதற்காக மாட்டுடைய வாளிலே நெருப்பினை கட்டி அது படக்கூடிய அந்த அல்லல் துன்பத்தை பார்த்து மகிழ்வரக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் நபிகளார் பிறக்கிறார்கள். தன் மானமும் கௌரவமும் தன் பதவி பெரிதென்று தனக்கு பெண் குழந்தை பிறந்தால் அது எவ்வளவு அழகாக அன்பாக இருந்தாலும் அதை உயிரோடு குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தினை கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார். மதுவினை தனது வீட்டுடைய குடிநீரை போன்று உபயோகக்கூடிய
ஒரு சமூகத்திற்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார். தனது வீட்டு பெண்களை தான் அமர்ந்து செல்லக்கூடிய வாகனத்தின் மிருகங்கள் சில நேரங்களில் தென்படவில்லை என்றால் தன் வீட்டு பெண்களை வாகனத்திற்கு முன்னால் கட்டி வாகனத்தை இழுக்க செய்யக்கூடிய ஒரு இழிவான சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார். பெண்களை போதைப் பொருளாக மாத்திரம் பார்த்து உலகத்தில் பல்வேறு குழப்பங்களையும் தவறுகளையும் சர்வசாதாரணமாக செய்த ஒரு கொடூரமான சமூகத்திற்கு மத்தியில் உண்மையின் உருவமாக, நன்னம்பிக்கையின் மிகச்சிறந்த உருவமாக, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மனித சமுதாயம் உலகத்தில் இருக்கிற வரை அவர்களுக்கு தேவையான அத்தனை அழகிய நன்முறையினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு மக்காவில் பிறக்கிறார். அல்லாஹ் முஹம்மது என்ற அந்த நபரை கொண்டு சஹாபாக்களை மாத்திரம் அல்லாஹ் மாத்தல. அதை தான் நம்ம நல்லா விளங்கணும். சஹாபிகளை வானத்தில் மிளிரும் நட்சத்திரத்தினை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரணம் என்னன்னா, அந்த சஹாபாக்கள் கியாமத் நாள் வரை இந்த உம்மத்தை வழிநடத்த வேண்டும் என்ற உன்னதமான தத்துவம் தான் காரணம். தன்னை போன்றே தலைவர்களை உருவாக்கிவிட்ட தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீர்திருத்தமும் சேவையும் உலகத்திலே சொற்களில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகத்தான ஒரு சீர்திருத்தத்தை உலகத்தில் செய்தார். பெருமானார் செய்த பல்வேறு சேவைகளில் உச்சகட்டமான சேவை என்னன்னா, இன்றைய உலகத்திற்கு தேவையானதை அன்றே சஹாபாக்களின் உள்ளங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதைக்கிறார். இன்னைக்கு முஸ்லிம் உலகத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும், பதவி விரிச்ச செயலாக இருக்கட்டும், அல்லது போட்டியாக இருக்கட்டும், மதுவுடைய ஆட்டமாக இருக்கட்டும், சினிமாவுடைய உள்ளே இருக்கிற அத்தனை செய்திகளாக இருக்கட்டும், ஹராமான வழியில் சம்பாதிப்பதாக இருக்கட்டும், இன்று முஸ்லிம் உலகத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளின் பின்னணியில் இருப்பது என்னன்னா, உலகத்துடைய அதீத மோகம். துனியா இன்னும் அல்லாஹ் கொடுத்திருப்பதை வைத்து போதும் என்ற அந்த தன்மை இல்லாமல் அடுத்தவர்களுடைய சொத்துக்களையும் அடுத்தவர்களுடைய உரிமைகளையும் தட்டி பறிக்கின்ற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் என்று மாறியிருக்கிறது. இவை அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசுக்கி விட்டு உலகத்திலிருந்து சென்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மிகப்பெரிய சீர்திருத்தம் என்னன்னா, இந்த துனியா நாம் சில காலம் வாழுவதற்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்துடைய அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் நமக்கு உபயோகப்படுத்துவதற்காக வேண்டி சில காலம் உரிமையினை கொடுத்திருக்கிறார். நமது உடலில் இருந்து உயிர் சென்று விட்டதற்கு பிறகு இந்த துனியா நமக்கு தொடர்பில்லை என்ற ஆணித்தரமான ஆன்மீக தத்துவத்தினை தனது ஒட்டுமொத்த சஹாபாக்களின் உள்ளங்களிலேயும் ஆழமாக பெருமானார் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறங்கிய பல்வேறு வசனத்தின் வாயிலாக சஹாபா பெருமக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் மீது அதீத கற்பனையாக அதிகமாக மோகத்தினை கொண்டிருக்கக்கூடிய மக்களின் உள்ளங்களை பெருமானார் செதுக்கிறார். பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, ஹுப்பு துனியா ரஅசு குல்லி ஹதீஅத்தின் சொல்வாங்க. எல்லா பாவங்களுக்கு தலைவி என்னன்னா, உலகத்தின் மீது கண்ணா பின்னமா ஆசை வைக்கிறது, மோகம். அந்த மோகம் மனிதனை என்ன செய்கிறது என்றால், பதவியின் மீது பைத்தியத்தை ஆக்குகிறது. தனது சொந்த சகோதரனை கொலை செய்து அவரின் சொத்துக்களை சூறையாடக்கூடிய அளவுக்கு செய்கிறது. அனாதைகளுடைய சொத்துக்களை வாரி அணைத்து கொள்ளையடிப்பதற்கு செய்கிறது. தனது சொந்த கணவருக்கு துரோகம் செய்ய வைக்கிறது. இப்படியே பட்டியல் நீண்டு செல்லக்கூடிய அந்த பட்டியலின் பின்னணியில் இருப்பது என்னன்னா, உலகத்துல எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஆசை. இப்ப இந்த ஆசையினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் உள்ளங்களில் இந்த சன்னமா எடுக்கிறாங்க. வரலாற்றிலேயே பார்க்கலாம், உலகத்தில் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் முஅஜிசாக்கள் நிறைய அற்புதங்கள் நிறைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு.
ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களுக்கும் கியாமத்து நாள் வரை இந்த ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கும் ராஜ குருவாக வந்த சிம்ம சொப்பனமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் விரல் அசைவில் அல்லாஹ் சந்திரனை பிளக்கச் செய்கிறார். அவர்களுடைய அழைப்பின் பேரில் மரங்கள் நடந்து வந்து நாயகத்திற்கு முன்னால் பேணுதலாக நிற்கக்கூடிய காட்சிகள், நபிகளாருக்கு முன்னால் வன விலங்குகள் அடங்கி செல்லக்கூடிய காட்சிகள், இது போன்று ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மூலமாக வெளிப்பட்டாலும் தனது சொந்த விஷயத்திற்காக, தனது சொந்த தேவைக்காக பெருமானார் ஒரு காலமும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அற்புதத்தை ஒரு நேரத்திலே உபயோகம் செய்யல. சஹாபாக்கள் பசியோடு வந்து நின்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவிலே ஏதோ ஒன்றை ஊதி தனது உமிழ்நீரை இட்டார்கள். அதிலிருந்து எடுத்து மாவு பிசைய 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 கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அதிலிருந்து உணவினை, அவர்கள் சமைக்கப்பட்ட அந்த உணவினை உண்டார்கள். அந்த ஆட்டுடைய இறைச்சி வைக்கப்பட்ட சட்டியில் இருந்து எடுத்து எடுத்து குழம்பினை ஊற்றினார்கள் என்றெல்லாம் சஹீஹான ஹதீஸ்ல இருக்கு. நாம் என்ன சொல்றோம்னா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை, மக்களுக்கு ஏதாவது சங்கடம் என்றால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் மூலமாக பல்வேறு அற்புதங்களை காட்டிய அதே தருணம் தனது வாழ்க்கையினை பெருமானார் எப்படி அமைச்சுக்கிட்டார். ஹதீஸ்ல வருது, ரசூலுடைய வீடு எப்படி இருந்தது என்றால் நின்றால் தலை இடிக்கும், படுத்தால் கால் இடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே பிரபஞ்சத்துடைய பேரரசர் வாழ்ந்தார். ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு பேராளுமை உலகத்தில் வாழுமா, இப்படியெல்லாம் ஒரு நபரால வாழ முடியுமா என்று கற்பனையில் கூட சிந்திக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜாங்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உருவாக்கிவிட்டு செல்கிறார். மனித சமுதாயம் எந்த அளவுக்கு மயக்கத்தின் வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எவ்வாறு புனிதத்தின் பேரரசராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் விளங்கணும். குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய வசனங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில் கூறி, உலகத்துடைய ஆசை உள்ளத்துல இருக்கலாம், ஆனால் அதுவே போதையா மாறிடக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சூரத்து ஆல இம்ரான் 185வது வசனம், வமல் ஹயாத்துத் துனியா இல்லா மதாஉல் குரூர், உலகத்துடைய வாழ்க்கை என்பது இல்லை, இல்லா மதாஉல் குரூர், மயக்கம் தரக்கூடிய ஒரு பொருளாகவே தவிர இல்லை. கொஞ்சம் ஏதாவது ஒரு போதையுடைய வஸ்துவை நம்ம உபயோகம் செஞ்சா கொஞ்ச நேரம் அந்த மயக்கம் இருக்கும், அந்த தாக்கம் இருக்கும். அதே போல உலகத்துல நமக்கு கிடைக்கிற பதவியா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், எந்த திறமையா இருக்கட்டும், சில காலம் உபயோகிப்பதற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் நான்னா எப்ப வேணா இந்த கண்ணை பறிச்சிடலாம், அல்லாஹ் நான்னா எப்ப வேண்டுமானாலும் இந்த உடலை பறித்து விடலாம். இறைவனுடைய அத்தனை அனுகிரக பார்வையில் நமது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் உள்ளங்களில் ஆணித்தரமாக இருக்கிறார். இன்னொரு ஆயத்து வருது, சூரா அன்ஆம் 32, வமல் ஹயாத்துத் துனியா இல்லா லஇப், வீணான விளையாட்டாகவே தவிர இந்த உலக வாழ்க்கை இல்லை. நீங்க பெரிய, அதாவது என்ன செய்ய போற, இல்லை நான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும், உழைக்கிறான் 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 உழைக்கிறான், ஏன் தொழுகைக்கு வரல, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், ஏன் தொழுகைக்கு வரல, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். கடைசியில அல்லாஹ் ரசூலுடைய அந்த பாசத்தை தனியாக பிரித்து வைத்து தனது குடும்பத்திற்காக வேண்டி சம்பாதித்து சம்பாதித்து ஒரு கட்டத்துல திடீர்னு மரணம் வரும்போது கண்களுக்கு முன்னால் தான் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களும் இருக்கையில இவருடைய பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஃபுல்லா லாஸ் ஆகி மறு உலகத்துக்கு ஜீரோவா போறாரு. யாருக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறேன், யாருக்காக இவ்வளவு உழைக்கிறீர்கள்? கொடுப்பவன் அல்லாஹ்,
அவனுடைய விஷயத்தில் சரியாக இருந்து கொண்டு உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பணம் சம்பாதிப்பதை மார்க்கம் தடுக்கவில்லை. நல்ல பதவியில் இருக்கிறத தடுக்கல, வீட்டை நல்ல பெரிய அளவுக்கு கட்டுவதை தடுக்கல. ஆனால் எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ் அவனுடைய ரசூலுடைய நேசம் முன்னால் வந்து நிற்கணும். அந்த விஷயத்துல கொஞ்சம் கலப்படம் ஆயிடுச்சுன்னா மூமின்களுடைய வாழ்க்கை நாசமா போயிடும். இப்ப அல்லாஹ் கூறுகிறான், இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு வீணானது. வலத்தாருல் ஆகிரத்து, மறுமையுடைய வாழ்க்கை, மறுமையுடைய அந்த வீடுதான் ஹைருன் லில்லதீன யத்தகூன், யாரு தக்வாவோடு இருக்கிறார்களோ, இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையுடைய வாழ்க்கை தான் சிறந்தது. என்னதான் துனியால இருந்தாலும் இந்த உலகம் நிரந்தரமானது நமக்கு இல்லை என்பதை உச்சகட்டமாக சம்பாதிக்கக்கூடிய, வாழ்க்கையின் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொண்டு இருக்கக்கூடிய நாம் முதல்ல நல்லா விளங்குனா அல்லாஹ் இன்னும் கொடுப்பான். இறைவனுக்கு நன்றியோடு நடந்தால் அதிகமாக அல்லாஹ் கொடுப்பான். எவ்வளவு கொடுக்கின்ற போதும் அல்லாஹ் இந்த வசனத்துடைய கடைசியில சொல்லி முடிக்கிறான், அஃபலா தஅகிலூன், நீங்க விளங்க மாட்டீங்களான்னு கேட்கிறான். இதெல்லாம் கொஞ்ச காலம் இருக்கும். உலகத்துல பெரிய பெரிய ஆட்டம் போட்ட மன்னர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நசுக்கப்பட்டு விட்டது. பெரிய பெரிய ராஜாங்கத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள். அப்ப நாம் உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலக ஆசை என்பது இறைவனின் இன்பத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. கஷ்டமா நான் தொழுகையின் பக்கமா போறேன், மனசு ஒரு மாதிரியா இருக்கா, 4 பேருக்கு 4 ஏழைகளுக்கு நான் உணவு கொடுக்கிறேன், மனம் சஞ்சலமா இருக்கா, ஒரு 1000 தடவை நான் திக்ர் செய்கிறேன், மனசு ஒரு மாதிரியா இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுகிறேன். இந்த தன்மைகள் எல்லாம் வாழ்க்கையில கலந்து கொண்டே இருக்கணும். யாரு இவையெல்லாம் விட்டு உலகத்திற்கு பின்னால் செல்கிறாரோ அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க உலகத்துடைய வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும், மறுமை ஜீரோவாயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் கூறுகிறார், ஃபஅரித் அம்மன் தவல்லா அன் திக்ரினா, நமது உபதேசத்தை விட்டு நமது நினைப்பை விட்டு யாரு ஓடி செல்கிறார்களோ, புறக்கணித்து செல்கிறார்களோ, விட்டு செல்கிறார்களோ, நபியே அவர்களை நீங்க புறக்கணிச்சிருங்க. வலம் யுரிது இல்லல் ஹயாத்த துனியா, உலகத்துடைய வாழ்க்கையை தவிர வேற எதுவுமே அவர்களின் உள்ளங்களில் இல்ல. துனியாவுடைய நேசம் மட்டுமே இருந்தால் ஒரு பெரிய அடியை கொடுப்பான், கடைசியில அல்லாஹ் எல்லாத்தையும் பிடிக்கிறான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் தனது சஹாபாக்களின் உள்ளத்தில் இருந்த உலகத்தின் மீது அதீத பற்றை சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறாங்க. எவ்வளவு சிரமப்பட்டு இந்த மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரப்புகிறார்கள். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையெல்லாம் படித்து பார்க்கின்ற போது ஆச்சரியமா இருக்கு. பின்னாடி வந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் தங்களுக்கு நல்ல வாழ்க்கை வந்ததற்கு பிறகு சில கட்டத்தில் அழுவார்களாம். ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கிற நேரத்தில் சொல்லுவாங்க, இல்ல சில போர்க்களத்தில் இறந்து போன சஹாபாக்களின் உடலை அடக்கம் செய்வதற்கு ஜனாசாவுடைய துணியை கூட இல்லாமல் நாங்கள் சிரமப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து போனதை நாங்கள் நினைக்கிறோம். ஒரு குவளை, ஒரு கிளாஸ் தண்ணீர், ஒரு கிளாஸ் பால் இல்லாம கடந்து போன வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் சஹாபா பெருமக்கள் திரும்பி பார்த்தார். ஒரு கைப்பிடி உணவு நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கிய காலங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக தனது சொத்துக்களை, சுகங்களை, செல்வங்களை அனைத்தையும் விட்டு சஹாபா பெருமக்கள் இருந்தார். நமக்கு இன்னைக்கு என்ன குறை வச்சோம்? விதவிதமான உணவு, வகை வகையான உடை, எல்லாவற்றையும் இறைவன் கொடுக்கின்ற போதும் கூட இந்த உலகத்துடைய பற்றும் பாசமும் அதிகமா நிக்குது. இபாதத்துல சிந்தனை போல அல்லாஹ் ரசூலின் மீது பாசம் வரவில்லை என்றால் இதே வாழ்க்கை நாளை நமக்கு நரகமாக மாறிவிடும். இது சாபம் இல்லை, அல்லாஹ் இதுவெல்லாம் சோதிப்பதற்காக கொடுக்கிறார். குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் ஹஷர் சூரால 9வது வசனத்துல இருக்கு, وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ, உலோபித்தனத்தை விட்டும் யாரு காக்கப்பட்டார்களோ, கஞ்சத்தனத்தை விட்டு யாரு காக்கப்பட்டாங்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். கஞ்சத்தனம்னா என்ன தெரியுமா? ஏன்ட்ட இருக்கிறது நான் மட்டுமே வச்சுக்கணும், அடுத்த ஆளுக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணத்துக்கு பேரு கஞ்சம்.
கஞ்சத்தனம்ங்கிறது வெறும் பொருள்ல மட்டும் இல்லை. எனக்கு அறிவு இருக்கு, நான் எனது அறிவை உபயோகம் செய்து அந்த அறிவை சற்று குறைவாக இருப்பவர்களுக்கு 4 விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு கீழே இருக்கிற சில நபர்கள் புதுசாக வேலைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வேலையில் சில விஷயங்கள் தெரியல, நம்மிடத்துல கேட்க கூச்சப்படுறாங்க. அல்லாவுக்காக வேண்டி அவருக்கு என்ன செய்யறோம்? நமது சகோதரர் இது இப்படி செய், அதை அப்படி செய் என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவை வைத்து உபயோகப்படுத்துவது. என்னவெல்லாம் திறமைகளை இறைவன் கொடுத்திருந்தானோ அந்த திறமைகளை அல்லாவிற்காக செலவு செய்வதற்கு பேரு தான் இறை இன்பம். ஏன்பா இதை செஞ்ச? அல்லாவுக்காக செஞ்சேன். ஏன் இதை செய்யல? அல்லாவுக்காக செய்யல. எல்லாவற்றையும் இறைவனின் இன்பத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல அஹ்மதுல அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வ ஈயாக்கும் வஷ்ஷுஹ, உங்களை கஞ்சத்தனத்தை விட்டு நான் எச்சரிக்கிறேன், உலோபித்தனத்தை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், ஃபைன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை இந்த உலோபித்தனம் தான் என்ன செஞ்சிச்சு? அழித்தது. உன்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய தாராளமான மனம் உனக்கு வரணும். அது பொருளாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். அது உலகத்துடைய நேசத்தை கண்ட்ரோல் பண்ணணும். என்னோடது அப்படிங்கிற நேசத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிறைய விஷயத்த சொல்றார். இது எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஆயத்தின் மூலமாக, தனது பொன்மொழிகள் மூலமாக பெருமானார் ஊட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, உலகம் அழியக்கூடியது, எல்லாவற்றையும் நீ அல்லாஹ்வுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் செலவு செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி நிம்மதியான ஒரு வாழ்க்கையினை உன்னால் வாழ முடியும் என்பதை சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் செதுக்கி வார்த்தெடுக்கிறார். நம்மெல்லாம் என்ன செலவு செய்யறது? முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் ஒழுங்காக ஜகாத்தை கூட நிறைவேற்றாத நிறைய நபர்கள் இருக்கிறார். ஏன் சொத்து 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் எடுத்து தரணுமே, ஏன் தரணும்? என்னுடைய காசு. அப்போ 5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 12,500 ரூபாய் நான் கொடுக்கணுமே. இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கிறோம். சஹாபாக்கள் தனது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் எடுத்து இஸ்லாத்திற்காக கொடுத்தாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்த சொத்துக்களுடைய மதிப்பை இன்று கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு கொடுக்கலாம். அவ்வளவு சொத்துக்களை முஸ்லிம்களுக்காக தியாகம் செஞ்சார். முஸ்லிம்களுடைய பேரரசியான சையதத்துனா ஹதீஜா நாயகி அவர்களை பற்றி எழுதுவார்கள். ஹதீஜா நாயகியுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, மக்காவிலிருந்து வியாபார கூட்டம் வெளியில் சென்றது என்றால் அந்த கூட்டத்தில் 3ல் பாதி பங்கு கிட்டத்தட்ட ஹதீஜா நாயகியுடைய வியாபாரம் இது மட்டுமே இருக்கும். மற்றதுதான் மக்காவில் இருக்கிற அத்தனை பணக்காரர்களுடைய அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அவனுடைய ரசூலுக்காக வேண்டியும் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் தாரை வார்த்து 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 கொடுத்து கொடுத்து எந்த அளவுக்கு ஹதீஜா நாயகி ஆயிட்டாங்கன்னா, மரண படுக்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் புனிதமான மனைவி ஹதீஜா நாயகி மரண படுக்கையில் இருக்காங்க. கூப்பிட்றாங்க தனது மகள் ஃபாத்திமாவை, ஃபாத்திமா ரொம்ப குளிரா இருக்கு, உங்க அத்தாட்ட போய் உங்க அத்தா போர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய போர்வையினை எனக்கு கொடுங்கள்னு கேட்டுவாங்கன்னு சொல்றாங்க. வீட்டுல போர்வை கூட இல்லை. அந்த அளவுக்கு அனைத்தையும் அல்லாஹ்வுக்காண்டி விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சையதத்துனா ஃபாத்திமா நாயகி வந்து, அத்தா அம்மா ரொம்ப குளிர்தான், போர்வையை கொடுங்கன்னு கேட்கும்போது ரசூல் தனது பழைய ஹதீஜாவுடைய அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்த சீமாட்டி,
எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காண்டி விட்டு கொடுத்து என் ஹதீஜாவுக்கு ஜனாசாவுடைய தொழுகை, ஜனாசாவிற்காக வேண்டி கூட துணி இல்லையேன்னு பெருமானா நினைக்கிறாங்க. ஏன் நினைச்சாங்கன்னா, வந்த ஃபாத்திமா போர்வையினை கொண்டு சென்று கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் ஹதீஜா நாயகி சொல்லி அனுப்புறாங்க, நான் இறந்து விட்டால் எனக்கு போர்வையாக ஜனாசாவுடைய துணி கூட இல்லை, இந்த போர்வையினை உனது அத்தா எனக்கு ஜனாசா துணியாக கொடுப்பாங்களான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்ட மாத்திரத்தில் பெருமானார் தேம்பி தேம்பி அழுது ஹதீஜா நாயகியை பார்த்து சொன்னாங்க, அன்பு மனைவியே ஹதீஜா, உனக்கு என் போர்வை இல்லமா, எனது தோளை கூட உரித்து நான் உங்களுக்கு ஜனாசாவாக கொடுப்பேன். சில ரிவாயத்தில் இந்த வார்த்தை இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் அழுதார்கள் என்ற வரலாற்று இருக்கு. நாம் என்ன யோசிக்கிறோம் என்றால், எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சஹாபாக்களை மாற்றினார்கள். அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்காக எல்லாவற்றையும் அவர்கள் தியாகம் செஞ்சார். போர்க்களத்துக்கு பொருள் தேவைப்படுது, சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளை கொண்டாருங்க இஸ்லாத்திற்காக வேண்டின்னு கேட்டாங்க. அபூதாவுதுல, திருமதி, ஹாக்கிம்ல எல்லாம் இந்த ஹதீஸ் வருது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பெருமானார் பொருள் கேட்டாங்க. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், இன்னைக்கு எப்படியாவது அபூபக்கர் சித்தீக்கை நான் முந்திவிட வேண்டும் என்று நினைத்தேன். இப்போ நான் என்ன பண்ணேன், எனது ஒட்டுமொத்த சொத்துக்களில் பாதி சொத்துக்களை எடுத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் குமித்து விட்டு எல்லா சஹாபா பெருமக்களும் நின்றிருந்தாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நின்றிருந்தாங்க. அனைவர்களுடைய கொண்டு வந்த பொருளும் தனித்தனியாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சஹாபாக்களை பார்த்து, நீங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா உங்க வீட்டுக்கு என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன உங்களுடைய வீட்டுக்கு விட்டுட்டு வந்தீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த சம்பவத்தை அவர்களே அறிவிக்கிறாங்க. பாதி சொத்தை எனது வீட்டினர்களுக்காக கொடுத்து விட்டு நான் வந்து விட்டேன்னு சொன்னேன். அபூபக்கர் அவருடைய அத்தனையும் கொண்டு வந்துட்டாரு. வரலாற்றில் எழுதுறாங்க, எந்த அளவுக்கு அபூபக்கர் அன்று பெருமானார் கேட்டதுக்காக வேண்டி கொண்டு வந்திருந்தார்கள் என்றால், அவர்களுடைய வீட்டிலே தைப்பதற்கு தேவையான ஊசி கூட அங்க இருந்துச்சு. வீட்டில் ஒரு சமா இல்லை. அல்லாஹுடைய ரசூல் கேட்டாங்க, அனைத்தையும் கொண்டு வந்து குவித்துட்டாங்க. இப்ப ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே, மா அபகைத லி அஹ்லி, எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டீங்களே, உங்க வீட்டுக்கு என்ன வச்சீங்க? எவ்வளவு சேர்க்கிறோம் சொத்துக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மாத்திரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபகால அபகைது லஹும் அல்லாஹ் வ ரசூல, நாயகமே, எனது வீட்டினர்களுக்காக அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நான் விட்டு விட்டு வந்தேன். எதுவுமே வீட்டில் இல்லை, எல்லாவற்றையும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி கொண்டு வந்து குமித்து விட்டார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபகுல்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா உசாபிகுக இலா ஷைஇன் அபதா, நான் சித்தீக் நாயகத்தை பார்த்து நேரா சொன்னேன், ஒரு காலத்திலையும் உங்களை என்னால முந்த முடியாது. நாம் ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், சஹாபா பெருமக்கள் சிரமப்பட்டு இந்த மார்க்கத்தை வளர்த்தார்கள், சிரமப்பட்டு இந்த மார்க்கத்தை அத்தனை இடத்திற்கும் பரப்பினார்கள். அப்படி பரப்பக்கூடிய நேரத்தில் உலகத்துடைய நேசம் அவர்களின் உள்ளத்தின் ஆழத்தில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் அவர்களை வார்த்தெடுத்து கொண்டு வரார். இப்படி வேண்டுமானாலும் பின்னாடி இருக்கலாம், ஆனால் எல்லா நேரத்திலேயும் உங்களின் உள்ளத்திலே உலகத்துடைய நேசம் அதிகமாக இருந்துவிடக் கூடாது என்ற விஷயத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. நிறைய சம்பாதிக்க கூடாதா?
நிறைய காசை சேர்த்து வைக்க கூடாதா? அப்ப என் குடும்பத்துக்காக நல்லா செலவு செய்யக்கூடாதா? எனக்கு தேவையான விஷயத்தை நான் வாங்கக்கூடாதா? இப்படி எல்லாம் கேள்வி வருகிறது. எப்படி வேண்டுமானாலும் உலகத்தில் வாழலாம், ஆனால் இந்த வாழ்க்கை அல்லாஹ் ரசூலின் நினைப்பை மறக்கடிக்க செய்யக்கூடிய அளவுக்கு ஆகக்கூடாது. அதுதான் இங்க முக்கியம். நான் நல்லா வாழ்றேன், ஏசி போட்டு தூங்குறேன். இந்த ஏசி போட்டு எனது ரூமில் படுக்கக்கூடிய நாள் சுபுஹ் தொழுகைக்கு என்னால் எழ முடியலனா அந்த ஏசியும் வாழ்க்கையும் தூக்கமும் முசீபத்து. நான் ஏசி போட்டு படுக்கிறேன், நல்ல மெத்தையில படுக்கிறேன், என்னால சுபுஹுக்கு அலாரத்தை வைத்து எழ முடியும்னா அந்த அத்தனை சுகங்களும் பரக்கத்து. இதுதான் வித்தியாசம். எவ்வளவு வேண்டுமானாலும் பணத்தையும் சொத்துக்களையும் வைத்து விடலாம், ஆனால் அதிலே அதீத முஹப்பத்தும் அதிகமான இன்பமும் அதிகமான போதையும் செல்லக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய பாசத்தை மறக்கடிக்கக்கூடிய நேரத்தில் மறக்கடிக்கும் விதமாக இது இருக்கக்கூடாது. ஏன்னா மூமின்கள் முஸ்லிம்களை பற்றி அடையாளத்தை அல்லாஹ் கூறக்கூடிய நேரத்தில் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். 3 விஷயத்தை சொல்றான். முதலாவது, மறைவானதை கொண்டு ஈமான் கொள்ளணும். இரண்டாவது, தொழுகையை நிறைவேற்றணும். மூணாவது, நாம் எதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தோமோ அவற்றை அனைத்தையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வார்கள். என்னுடைய கண்ணை அல்லாஹ் கொடுத்தா இதை நல்லதுக்கு நான் உபயோகம் செஞ்சா என் ரப்புக்காக நான் உபயோகம் செய்யறேன்னு அர்த்தம். கெட்ட விஷயத்தை பார்க்கக்கூடாது, எனது ரசூல் தடுத்தாங்க, நான் கெட்ட விஷயத்துக்காக வேண்டி எனது கண்களை உபயோகப்படுத்த மாட்டேன். தீய பேச்சுக்களை பேசக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நான் எனது நாவை கட்டுப்படுத்துகிறேன். ஹராமான வழியில் சம்பாதிக்க கூடாது என்று பெருமானார் சொன்னாங்க. என் கையை நான் கட்டுப்படுத்துகிறேன். தவறான பாதையில் செல்லக்கூடாது என்று கூறினார்கள். நான் எனது கால்களை நான் கட்டுப்படுத்துகிறேன். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை விஷயத்திலேயும் அல்லாஹ் ரசூலுக்காக அதை உபயோகம் செய்தால் அதுதான் வாழ்க்கையில இன்பம். அந்த இன்பத்தின் மூலமாக இறைவனுடைய இன்பத்தை அடையலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். அதனால பெரிய ஒரு ஆயத்து குர்ஆன்ல வருது. அந்த ஆயத்தை முழுவதுமாக சொல்ல நேரமில்லை. தௌபால 24வது வசனம், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும். ஒரு பெரிய ஆயத். உங்களின் பெற்றோர்களும் உங்களின் குழந்தைகளும் வரிசையா அல்லாஹ் சொல்லுவான். நீங்க நேசிக்கிற பொருள், நீங்க செய்யக்கூடிய வியாபாரம், நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய இது சொத்து, இது எல்லாமே அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி. அல்லாஹ் அவனுடைய ரசூல் அவனுடைய பாதையில போர் செய்வதை விட உங்களுக்கு மிகவும் பிரியத்தக்கதாக இருந்தால் ஃபதரப்பசு, அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்க எதிர்பார்த்திருங்க. எல்லாத்தையும் நான் தரமட்டமாக்கிடுவேன். நல்லா 2 லட்ச ரூபா சம்பாதிப்போடு இருப்பார், ஜாவா அது இது எல்லாம் அறிவோடு இருப்பார். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், மூளையில் ஒரு சின்னதா. நிறைய பேர் இருக்காங்க. நமது நண்பர் சம்பாத்தியமே 2,50,000 ரூபாய், யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சு, பிரெயினில் லைட்டாக எஃபெக்ட். கடைசியில் என்ன ஆச்சு, இதுவரைக்கும் அவர் கற்று வைத்ததும் இதுவரைக்கும் நினைவில் இருந்தது எல்லாமே மறந்துருச்சு. 2 லட்ச ரூபா வேலை இல்லாமல் இன்னைக்கு ஊரில் நடை பிணத்தை போன்று படுத்து கொண்டிருக்கிறார். எப்ப எது வேண்டுமானாலும் இறைவன் செய்வான். ஏன்னா இந்த உலகம் என்பது இறைவனுடைய ராஜாங்கம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் சரி, இந்த சமுதாயத்தையும் சரி, உலகத்தை அனுபவிக்கலாம், ஆனால் உலகத்தின் மீது அதீத முஹப்பத் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் வரப்போகிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வாறு வாழக் கூறினார்களோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.